ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து இட்லி பொடி சாம்பார் பொடியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், நல்ல இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நாங்களாம் எத்தனை சைடிஷ் இருந்தாலும் இட்லி பொடி இல்லாமல் டிஃபனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதே இல்லை. ஸோ இட்லி பொடி வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சாம்பார் பொடி வந்து நமக்கு மார்னிங் அவசரமாக சமைக்கிறதுக்கு அப்புறம் அதுவும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நம்ம என்ன தான் மிளகாத்தூள் பருப்பு எல்லாமே சாம்பாருக்கு ஆட் பண்ணாலும் அந்த சாம்பார் பொடியோட வாசனை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இது ரெண்டையும் நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அதோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை கிச்சன். இப்போ இட்லி பொடிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதே கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொரு கப்பு உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 கப்லேயும் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 பருப்பும் வந்துட்டு துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த 3 பருப்பும் இட்லி பொடிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அப்புறம் வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேங்கிறதுனால ஒரு 10 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே ரெடி பண்ணி கடாயில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சு உளுந்தெல்லாம் வறுக்கணும். அப்போ வந்து உளுந்தெல்லாம் வந்து ஒரு கலர் மாதிரி நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி. அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பருப்பு கடலைப்பருப்பு வந்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். கடலைப்பருப்புமே வந்து அதே மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதோட அதுக்கடுத்து துவரம்பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வந்து டக்குன்னு வறுபட்டுரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வச்சிடக்கூடாது, ரொம்ப லோலையும் வச்சிடக்கூடாது, மீடியமாக வச்சு பண்ணணும். அடுத்து கருவேப்பிலைலாம் வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும். வரமிளகாலாம் வந்து அடுப்பில் போட்டு வணக்கினீங்கனாலே ஒரு புகை மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான இது. அப்போயே ஸ்டாப் பண்ணிடணும். உப்பையுமே வந்து நான் வறுத்துக்கிறேன். எதுக்காகனா அந்த ஈரப்பதத்தை வந்து இல்லாமல் இருக்கும். பொடி வந்து எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது, அதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது அடுத்து சாம்பார் பொடிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெந்தயம் 1 ஸ்பூனு, உளுந்து 1.5 ஸ்பூனு, தனியா 1 கப்பு, மிளகு 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் துவரம்பருப்பு 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்த அளவுக்கு, ஒரு 10-15 நம்பர் மிளகா, 1.5 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் சைடில் அளவோடு கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பையும் வறுத்து எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன். அடுத்து உளுத்தம்பருப்பும் 1.5 ஸ்பூன் தான். அதையும் வந்து நல்லா வறுத்து கலர் மாதிரி வர ஆரம்பித்தோன்னே, இந்த ஸ்மெல்லு வர ஆரம்பித்தோன்னே கொட்டிடணும். அதுக்கப்புறம் மிளகு, அது வந்து லைட்டாக மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக ஒரு ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்து கொட்டிடணும். அடுத்து வெந்தயமே வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. கடுகுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடும், அதை எடுத்து கொட்டிடணும். அடுத்து தனியாக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். வரமிளகா நான் முன்ன சொன்ன மாதிரி நல்ல கலர் மாதிரி புகை மாதிரி வரும். கருவேப்பிலையும் வந்து நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு சுருங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து உப்பு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரப்பதம் வேணாம் அப்படிங்கிறதுனால உப்பையும் வந்து நம்ம ஒரு ஹீட் பண்ணி தான் எடுத்து எப்போவுமே பொடிக்க வந்து அரைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த சாம்பார் தூளுக்கு மட்டும் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும். ஸோ எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த சாம்பார் தூளோட இது கெட்டு போகாமல் அந்த வாசத்தோடு ரொம்ப நாள் அதை வந்து இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஆறுனதுக்கப்புறம் இட்லி பொடி சாம்பார் பொடி ரெண்டையும் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரெண்டையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மந்த் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் தூளில் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்துட்டதுனால 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃப்ளேவரும் வந்துட்டு இந்த 2 ரெசிபியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிறது தான், ஒருத்தவங்களோட மனசு அடையிறதுக்கான ஈஸியான ரூட் வந்து வயிறு தான்.
ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் அன்பானவங்களோட மனசை பிடிங்க. நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக மீட் பண்ணவங்கள நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. பட் வந்து அவங்க சப்ஸ்கிரைபராகவே இல்லை. ஸோ என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த இடத்துல போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்துட்டு நான் சூனஸ் வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து பாப்பப் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறலாம் வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.